இன்று திரு இளங்கோவன் அவர்கள் சீரிய முறையில் ஆடு வளர்ப்பை பற்றி உங்களுக்கு கூற இருக்கிறார்கள். அவரை நாம் இன்று சந்திக்கலாம். வணக்கங்கய்யா. வணக்கங்கய்யா. இப்போ நீங்கள் பணி புரிஞ்சுதா சொல்கிறாங்களா இராணுவத்தில்? எவ்வளோ நாள் பணி புரிஞ்சு? இராணுவத்தில் ஒரு 17 ஆண்டு காலம் பணி புரிஞ்சேன் சார். சரிங்க. வேறு என்னென்ன பணி செய்தீங்க பணி புரிஞ்ச பிற்பாடு? பணி புரிஞ்ச பிற்பாடு சார் இப்போ போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் நாகப்பட்டினம் டிவிஷன் ஆஃபீஸில் எம்டிஎஸ்ஆர் பணி புரியும் சார். அப்படியா? சரி, நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேப்பர்லாம் பார்த்துருக்கேன். நீங்கள் ஓவியம் வரைவதாக, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் சின்ன வயசுலேருந்து ஆர்வம் சார் எனக்கு ஓவியத்தில். அதனால் இந்த நானே கற்றுக்கிட்ட கலை இது சார். சரிங்க. ஸோ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இராணுவத்திலேருந்து ஓய்வு பெற்ற பிறகு இப்போ இந்த ஆட்டு பண்ணை வளர்க்குறீங்க. ஆமாம் சார். இந்த ஆட்டு பண்ணை வைக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நான் முதல்ல சொன்னேன் சார், நான் இயற்கை விவசாயி. நான் சின்ன வயசுலேருந்து விவசாயத்தில் ஆர்வம். எங்கள் அப்பாவும் விவசாயி தான். அதனால் எனக்கு விவசாயத்தில் ஈடுபடும் போது இயற்கையாக செய்யணும்னு எனக்கு ஒரு எண்ணம். அதை தொட்டு ரசாயனம் எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது சாண எரு நமக்கு தேவை. அதனால் அதை பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காண்டி கால்நடை வளர்ப்பில் எனக்கு ஆர்வம் இருந்ததுனால இந்த தொழிலில் நான் ஆரம்பிக்கிறேன்னு ஒரு சின்னதாக ஒரு 10 ஆடை வச்சு ஆரம்பித்தேன். 10 ஆடை வச்சு ஆரம்பித்து இப்போ என்கிட்ட ஒரு 40-45 ஆடுகள் இருக்குது சார். ஒரு 3 மாடு இருக்குது. கறவை மாடு இப்போ கண்ணுட்டி போட்டிருக்கு, பாலுங்க கறக்குறேங்க சார். அதுலேருந்து எனக்கு வருமானம் வருது. இதனால இந்த எருவை கொண்டு நம்ம நிலத்தில் நாம் பயிர் பண்ணுறதுக்கு பயன்படுறதுனால இது ஆரம்பித்தது தான் சார். சரிங்க. இது ஆரம்பத்தில் என்ன செலவு பண்ணீங்க? எங்கே இந்த ஆடெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? இது ஏற்கனவே எங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு எல்லார் வீட்லேயுமே ஒரு 4 ஆடு 5 ஆடு 10 ஆடு வரலையும் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதுமாதிரி எங்கள் அம்மா அப்பா வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி. சரி, இதை திரும்ப நம்ம அப்போ சுத்தமாக நாட்டு ஆடாக தான் இருக்கும். நாட்டு ஆடு பார்த்திங்கன்னா அவ்வளோத்துக்கு வளர்ச்சி இருக்காது, சுமாராக தான் இருக்கும். சரி, நம்ம கொஞ்சம் வட மாநிலங்களில் பார்த்திங்கன்னா நல்லா இந்தியாவுக்குள்ளே உள்ள ஆடு நல்லா பெருசாக வளர ஆடுகள் இருந்துச்சு. அதனால் தேர்ந்தெடுத்து சரி நம்ம ஆடு வளர்க்குறோன்னா திடீர்னு நம்ம கிளைமேட்டுக்கும் சூட்டபிள் ஆகணும். அதுக்காக வேண்டி பார்க்கும்போது தலச்சேரி கேரளா ஆடு கொஞ்சம் நம்ம கிளைமேட்டுக்கு சூட் ஆகுன்ட்டு எனக்கு ஒரு தோணுச்சு. எங்கள் பக்கத்தில் ஒரு சார் கூட வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட பார்த்தேன், அவங்க பண்ணையில் பார்த்தேன். அவங்க மூலியமாக தான் எனக்கு ஒரு 2 ஆடு ஃபஸ்ட்டு முதல்ல வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஆடுகளை வச்சு நான் உற்பத்தி பண்ணினது தான் இந்த எல்லா ஆடுகளும். இப்போ தலச்சேரியை பார்த்தீங்கன்னா என்னோட தலச்சேரி ஆடு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா பால் உற்பத்தியும் நல்லா இருக்குது. குட்டிகளும் 2 குட்டி 3 குட்டி அது மாதிரி போடும் அந்த ஆடு. அதனால் நமக்கு பண்ணைங்க வைக்கும்போது இனப்பெருக்கத்துக்கு நமக்கு நல்லா இருக்குது தலச்சேரி ஆடு. அதனால் தலச்சேரி ஆடை மாற்றிக்கும் அப்படிங்கிறதுனால தலச்சேரி ஆடை வளர்த்துட்டு இருக்கேன் சார். சரிங்க. அந்த காலத்திலலாம் தரையில் தான் ஆடு வளர்ப்பாங்க. நீங்கள் இந்த கொட்டில் முறையில் ஆடு வளர்ப்பதனுடைய பயன்கள் என்ன? தரையில் தான் நானும் முதல்ல தரையில் தான் சார் வளர்த்தேன். தரையில் வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கும்போது தெரியுது, மழை மழை காலத்தில் இந்த எங்கள் ஊரே பூமியே தண்ணீரை உறிஞ்சக்கூடிய பூமி தான். மணல் தான் எங்கள் ஊர். அதுலேயே பார்க்கும்போது மழை காலத்தில் பார்த்திங்கன்னா இதோட யூரின்னு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈரமாக சதன்னு இருக்கும். அதிலே படுத்து ஆட்டோட மார்பு பகுதியெல்லாம் புண்ணாகி புழுக்கள்லாம் வச்சிடும். அதுமாரி இருந்துச்சு. சரி, இதை நம்ம பார்த்தேன். நான் வெளியிலலாம் பார்த்துருக்கேன் பறன் மேலே ஆடு வளர்க்குறாங்கன்ட்டு. சரி, பறன் மேலே நம்மளும் ஆடு வளர்ப்பேன் அப்படிங்கிறதுக்காண்டி நான் ஒரு சென்ற வருஷம் அக்டோபர் மாதத்தில் நான் ஆரம்பித்தேன் சார். இதை பறன் போட்டேன். பறன் போட்டு ஒரு 2 மாத காலகட்டத்தில் எங்கள் ஊரில் கஜா புயல் எனக்கு பெரும் சேதம் அடைஞ்சிட்டு. கஜா புயலுக்கு பிறகு ஒரு 6 மாதம் எனக்கு திரும்ப கட்டுறதுக்கு தாமதம் ஆகிட்டு. அதுக்கு பிறகு இதை ஆரம்பித்து இந்த பில்லரு இதெல்லாம் நானே சொந்தமாக தயார் பண்ணி சொந்த வேலை தான். எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க முயற்சியில் கட்டினது தான். இது எல்லாமே நாங்களே தான் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ இப்போ பார்க்கும்போது இதில் பார்க்கும்போது ஆடுகள் ஆரோக்கியமாக இருக்குது. அந்த நெஞ்சில் வர்ற புண்ணு காயம் அதெல்லாம் கிடையாது. நமக்கு மெயின்டெனன்ஸும் குறைவு. டெய்லி நம்ம கூட்டி அள்ளணும்னு அவசியம் இல்லை. ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட்டி அள்ளனா கூட நமக்கு போதும். அப்படிங்கும்போது இது பெஸ்ட்டாக இருக்குது சார். இதுக்கு என்ன தீவனம் போடுறீங்க? தீவனம்னு பார்த்தீங்கன்னா சார், நான் ஒரு நாளைக்கு 5 வேளை தீவனம் கொடுக்குறேன். காலையில் பார்த்தீங்கன்னா நான் கோப்போர் சூப்பர் நேம்பியர் பயிர் சாகுபடி பண்ணியிருக்கேன். அந்த பயிர்களை வயல்லேருந்து அறுவடை பண்ணி அதை நறுக்கி காலையில் ஒரு 7 மணிக்கு ஒரு முறை கொடுத்துட்றது. திரும்ப ஒரு 10 மணி அளவில் பார்த்திங்கன்னா அசோலாங்கிற பயிர் பண்ணியிருக்கேன். அதை என்னோடய அடர் தீவனம் அதோடு சேர்த்து கலந்து 10 மணி அளவில் கொடுக்குறேங்க. திரும்ப ஒரு 12 மணி அளவில் இதுக்கு கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, உளுத்தந்தூசி இதெல்லாம் தண்ணீரில் கலந்து ஒரு முறை தண்ணி காட்டிடுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு 3 மணி அளவில் திரும்ப கடலையெல்லாம் சாவடி பண்ண வயலில் கடல் தழையை உலர் தீவனமாக அதை 3 மணிக்கு கொடுக்குறேங்க. திரும்ப 6 மணி அளவில் கோப்போர் சூப்பர் நம்பியர் புல்லை திரும்ப ஒரு முறை கொடுத்துட்டு திரும்ப இரவு 8 மணி போல் ஒரு வாட்டி தண்ணி வச்சுருவாங்க. ஒரு நாளைக்கு 5 முறை அதுகளுக்கு இடைவெளி விட்டு உணவு அளிச்சிட்ருக்கேன். சரிங்க. இந்த உணவு நீங்கள் தட்டெல்லாம் நறுக்கி போடுறதுனுடைய பயன் என்ன? அப்படியே போட்டால் சாப்பிடாதா? இப்போ நீங்கள் கோப்போர் சூப்பர் நம்பியர் புல்லை பார்த்தீங்கன்னா ஒரு இலையுமே 1 மீட்ரு 1.25 மீட்ரு அளவுகளுக்கு நீளமாக இருக்கும். ஆடு நம்ம மனிதர் போல் முதல்ல சாப்பிடும்போதே மென்று சாப்பிடாது. இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது அவசரமாக சாப்பிட்டு உள்ளே அப்படியே 1 மீட்ரு 1.25 மீட்ரு உள்ள ஓலை உள்ளே போயிடும்.
உள்ளே போயிட்டு திரும்ப இந்த ஓய்வு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அசை போட்டுக்கிட்டு இருக்கோம். சொல்லுவாங்க நம்ம ஆடு அசை போடுதுன்னு. அது அசை போடுறதில்ல, உண்ட உணவை திரும்ப கக்கி மென்று அதுக்கு பிறகு அது விழுங்கக்கூடியது. நம்ம அப்படியே ஓலையை போட்டோம்னா அது அப்படியே சாப்பிட்டுட்டு திரும்ப கக்கி எடுக்கும்போது அந்த ஓலை வந்து வெளியில் வராது, சிரமப்படும். அதனால் செரிமான கோளாறு வந்து ஆடு இறக்கிறதுக்கூட வாய்ப்பே இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து நான் வந்து முதல்ல வந்து கத்தியால் தான் நறுக்கி போட்டுக்கிட்டு இருந்தேன். திரும்ப வந்து இப்போ எனக்கு வந்து கால்நடைத்துறையிலேருந்து மானியத்தில் சாப் கட்டர் மிஷின் வழங்கியிருக்காங்க. அதனால் வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து முதல்ல 2 மணி நேரம் வெட்ட வேண்டியதை ஒரு 20 நிமிடத்துலேயே இப்போ கட் பண்ணி அதை போட்டுக்கிட்டுருக்கேன். கட் பண்ணி போடுறதுனால எளிதாக சீரணமாகுது, வேஸ்டேஜும் இல்லாமல் ஆடு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ கால்நடை துறையிலெல்லாம் ஆட்டுக்கு தீவனத்துக்காக இந்த மக்காசோளத்திலலாம் ஹைட்ரோபோனிக்ஸ்ன்றதில் வளர்த்து கொடுக்குறாங்களா? அதுக்குண்டான ஒரு உபகரணத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? இல்லை சார், இது வரலையும் வாங்கலை. ஆனால் இனியும் வாங்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது சார். இப்போ ஏடி சார் வந்தாங்க, அவங்களும் இதுமாரி நீங்கள் செஞ்சுருக்கீங்க நல்லாயிருக்கு, அதுமாரி அந்த ஹைட்ரோபோனிக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த முறை அதுவும் வாங்குறதுக்கான ஐடியா இருக்குது சார். சரி, ஸோ தீவன புல்லும் போடுறீங்க, அசோலான்ற ஒரு ஃப்ளோட்டிங், அது மிதக்கிற ஒரு பெரணியும் போட்டு. ஆமாம் சார். அது எங்கே வளர்க்குறீங்க, எப்படி கொடுக்குறீங்க? அசோலாவை பற்றி எனக்கு முதல்ல தெரியாது சார். அதை வந்து நான் கேவிகே சிக்கலில் போய் ஒரு கிளாஸ்க்கு வேண்டி போயிருந்தேன் சார். அங்கே வந்து டாக்டர் முத்துக்குமார் சார் வந்து கிளாஸ் எடுத்தாங்க. அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இதுமாரி அசோலா பண்ணி இதுமாரி மாடுகளுக்கு தீவனமாக கொடுக்கலாம், அதை நீங்கள் கொடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வந்து கிளாஸில் வந்து எங்களுக்கு டெமோஸ்ட்ரேஷனும் காமிச்சாங்க. காமிச்சாங்கன்னா பெட்டு முறையில் வளர்க்குறதுக்கு, பெட்டு முறையில் தான் நான் வளர்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி பெட்டில் போய் வச்சுருந்தேன். பெட்டில் வச்சுருக்கும்போது சரி, அது குளத்தில் நம்ம எங்கள் ஊரில் வந்து ஒரு சின்ன வயலாக இருந்தாலும் ஒவ்வொரு வயலுமே ஒரு குட்டை இருக்கும், பண்ணை குட்டைன்னு சொல்லுவோம்ல, அந்த குட்டை இருக்கும். அதனால் வந்து சரி அதில் போட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு அதில் போட்டேன். பார்த்திங்கன்னா இதில் உள்ளத்தோடு அதில் வந்து சிறப்பாக தெரிஞ்சிச்சு எனக்கு. சரி அப்படின்ட்டு அப்போ அதிலே குளத்துலேயே தீவனம் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் சார். அது போட்டது பிறகு எனக்கு வந்து தீவன செலவு வந்து பாதி ஆயிடுச்சு. தீவன செலவு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மூட்டை தீவனத்தை அடர் தீவனம் வந்து மக்காசோளம் 50 கிலோ ஒரு மூட்டை, கம்பு 25 கிலோ, கோதுமை 25 கிலோ, பச்சை அரிசி ஒரு 10 கிலோ 15 கிலோ போட்டு நெல்லில் பிடிச்சி ஒரு பிடி மாவாக அரைக்காமல் ஒரு மூட்டை இதில் வந்து அரைச்சி வச்சு அதை வச்சுக்கிட்டு இருந்தேன். அது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படியும் வந்து ஒரு 7 கிலோ 8 கிலோ அளவுக்கு நமக்கு தீவனம் செலவாகும். இப்போ அசோலா வந்து நான் ஒரு வருஷமாக தான் வளர்த்துட்ருக்கேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தீவன செலவு வந்து பாதி ஆகிட்டு. அசோலாவை விட இதை வந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ அளவுக்கு. அசோலா வந்து நம்ம நேரடியாக கொடுத்தா ஆடு சாப்பிடாது. அதனால் வந்து முதல்ல வந்து அசோலா வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு இதில் பாதி கலவை அதில் கலந்து வைக்கிறேன். இது முன்னாடி பெட்டு போட்டு வளர்க்கும் போது என்னென்னா, நாங்கள் மாட்டு சாணத்தை வந்து பச்சை சாணத்தை வந்து அதில் கரைசலை விட சொன்னாங்க. அதுமாதிரி கரைசலை விட்டு பண்ணும்போது வந்து ஆடுகளுக்கு வந்து அது அந்த சாணத்தோட வாசனை இருந்ததுனால கொஞ்சம் சாப்பிட்றது கொஞ்சம் இது கழிப்பு வேஸ்டேஜாக இருந்துச்சு. திரும்ப இப்போ வந்து நான் குளத்தில் இருக்கும்போது அந்த சுமல் எதுவுமே கிடையாது. அதில் வந்து இயற்கையாகவே வளருது. அது தொட்டு சும்மா வேரில் வந்து அது மிதவை தாவரங்கிறதுனால வேரில் லேசாக அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கை கிளியர் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் ஒரு 3 தடவை வந்து நல்ல தண்ணியில் கழுவிட்டு அதுக்கு பிறகு அதை வந்து சோளத்தை மிக்ஸ் பண்ணி அது கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டது, இந்த அசோலா போட்டாலே ஆடு மாடு சாப்பிட்றதில்ல, அதில் சாணி வாசனை இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அதுக்காக நீங்கள் குளத்தில் வளர்க்குறீங்க? ஆமாம் சார், பெட்டு போட்டு வளர்க்கும்போது அந்த வாசனை இருந்தது சார். நம்மளே பார்க்கலாம். அந்த சாண கரைசல் பார்க்கும்போது நம்ம இறங்கி அரிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த சின்ன புழுக்கள்லாம் இருக்கும். அந்த சாணம் ஒரு வாசனை அடிக்கும். சும்மா கிடந்தாலும் வாசனை அடிக்கும். தண்ணியில் ஊறிக்கிட்டு இருக்கும்போது வாசனை அடிக்கும். நம்ம 3 முறை 4 முறை கழுவினா கூட வந்து அதை வந்து கொஞ்சம் அப்படியே மோந்து பார்த்துட்டு இருந்துச்சு. சில ஆடுகள் சாப்பிட கூட இல்லை. இப்போ வந்து இந்த குளத்தில் இருந்து நாங்கள் கொண்டாந்து வைக்கிறோங்க. அதை விட்டு நல்லா சாப்பிடுது. நல்லா எப்படி வளருதுங்க? இதுன்னா நம்ம சொன்னாங்க சார், சாணமும் போடுறோம், அதில் டிஏபியும் போடுறோம், அதனால் அந்த சத்தெல்லாம் எடுத்து வளருது. நீங்கள் குளத்துலன்னா வெறும் தண்ணி தானே, அதில் நல்லா வளருதா? குளத்துலன்னு வெறும் தண்ணின்னு சொல்ல முடியாது சார். கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேரெல்லாம் இருக்கும். சேர் குழம்பல். இப்போ மீனெல்லாம் போகும்போது இந்த சேரை குழப்பிட்டு போவோம். இப்போ அசோலா பெட்டில் வளர்க்கும் போதே டெய்லி அதை வந்து கலக்கிடணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து அந்த கீழே படிஞ்சிருக்கிற உரங்கள்லாம் மேலே வந்து அது வேர் பகுதிக்கு வரும். ஏன்னா மிதவை தாவரம் அந்த வேருக்கு வராதுங்கிறதுக்காண்டி டெய்லி குழப்பிடணும்னு சொல்லுவாங்க அந்த சேத்தை கூட. அதே போல் வந்து இப்போ இயற்கையாக குளத்தில் வந்து மீன்கள் கிடக்கு. மீன் அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போது சேர் மேலே வரும். அதில் நாங்கள் டெய்லி விவசாயத்துக்கு தண்ணி இறப்பேங்க. அப்போ குறையும் போது கீழே அசோலா கீழே இறங்கி வரும் தண்ணி. அப்புறம் டெய்லி ஊற மேலே வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து அது வந்து அதுக்குள்ள என்ன உரமோ அதை எடுத்துக்குதுங்க சார். 17 ஆண்டு காலம் நீங்கள் ராணுவத்திலேருந்து வந்து இந்த ஆட்டு வளர்ப்பை சிறப்பாக பண்ணுறீங்க. சரிங்க சார். ஆனால் இப்போ மீண்டும் நீங்கள் வந்து வெளியே வந்து ஒரு தபால் துறையில் வேலை செய்கிறதுனால உங்களை முழு நேரம் இது பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் அங்கே வேலை செய்கிறப்ப இதை யார் கவனிச்சிக்கிறாங்க? நான் வந்து காலையில் 7:30 மணிக்கு போய்டுவேன் சார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் ஒய்ஃப் தான் சார் பார்த்துட்ருக்காங்க. நாங்கள் எங்கள் குடும்பமே சேர்ந்து பார்க்குறதுனால தான் இந்த சிறப்பாக பண்ண முடியுது. இந்த ஒண்டியாக ஒன்றும் பண்ண முடியாது சார். அதை விட்டு எங்கள் வீட்டுக்காரங்க தான் சார் பார்த்துட்ருக்காங்க, மனைவி தான் பார்த்துட்ருக்காங்க. சரிங்க. இப்போ வந்து அவர் அடர் தீவனம், இந்த பசுந்தீவனம், மற்ற
எல்லாத்தையும் சொன்னார். இப்போ வந்து நீங்கள் இதுக்கு நீர் எப்படி எத்தனை வேளை இதுக்கு தண்ணி கொடுக்குறீங்க? 2 வேளை கொடுக்குறோம் சார். எப்பப்பெல்லாம் கொடுக்குறீங்க? காலையில் 10 மணிக்கு கொடுத்துருவோம், அப்புறம் சாயந்தரம் 8 மணிக்கு ஒரு தடவை. இது வந்து அது அடர் தீவனம் சாப்பிட்ட பிற்பாடு கொடுக்குறீங்களா, அதுக்கு முன்னாடி கொடுக்குறீங்களா? காலையில் வந்து 12 மணிக்கு மேலே தான் அடர் தீவனம் வைப்போம், அதுக்கு முன்னாடியே தண்ணி வச்சிருவோம். அவங்க இல்லாத நேரத்தில் நான் வயலில் போய் தீவனங்கள்லாம் வெட்டி கொண்டு வந்து மெஷினில் கொடுத்து கட் பண்ணி போடுவேன். அப்புறம் தண்ணீர்லாம் தீவனங்கள்லாம் ஊற வச்சு தண்ணீர் வைப்பேன். எங்கள் மேலேயும் கீழேயும் க்ளீன் பண்ணுறதெல்லாம் நானே பண்ணிடுவேன். ஆடு வளர்ப்பு முறையில் குடல் புழு நீக்கம்னு சொல்கிறாங்களே, அதனால் என்ன உபயோகம், எப்படி செய்யறது? குடல் புழு நீக்கம் வந்து ஒரு ஆடு வளர்ப்புக்கு வந்து முக்கியமான ஒன்று சார். குடற்புழு நீக்கம் வந்து நம்ம வந்து முறையாக கடைப்பிடிக்கணும். ஆடு வந்து ஆடு ஆரோக்கியமாக இருக்குங்கிறதுனா காரணம். குடற்புழு நீக்கத்துக்கு வந்து மருந்து வந்து எப்போ இடைவெளி விட்டு செய்யுங்கன்ட்டு டாக்டர்கிட்ட ஆலோசனை பண்ணி அதை கொடுத்துட்டு வரேன். வந்து குட்டி போட்டு ஒரு மாதத்துலேயே வந்து நம்ம வந்து 20 நாள் அது இறக்கடிக்க ஆரம்பிச்சது. 21ஆம் நாள் இறக்கடிக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 16 நாள் 17ஆம் நாள் இறக்கடிக்க ஆரம்பிச்சிருது. இறக்கடிக்க ஆரம்பிச்சது பிறகு ஒரு ஆட்டுக்குட்டிக்கு வந்து குட்டி ஒரு 20 நாள் குட்டிக்கு 2 mlங்கிற வீதத்தில் குடல் புழு நீக்கத்துக்கான மருந்தை ஃபஸ்ட் மொதல் டோஸ் கொடுக்கணும். திரும்ப பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அதை கண்டினியூ பண்ணிட்டு வரணும். மாதமே கொடுக்கணும் குட்டிகளுக்கு. அதுக்கு பிறகு பெருசாகிட்டுனா இது பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்திங்கன்னா போதும். ஒரு வருஷத்துக்கு வந்து இப்போ டாக்டர் சொல்கிறாங்கன்னா 8 முறை கொடுக்கணுங்கிறாங்க. மாதம் கொடுத்துட்டு வரணும். இப்போ கொஞ்சம் பெருசாக ஒரு 7-8 மாதம் ஆனோன்னே 2 மாதத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். வருஷத்துக்கு கண்டிப்பாக வந்து வருஷம் வந்து 8 முறை கொடுக்கணும் சார் குடற்புழு நீக்க. மாடாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி நம்ம வந்து முதல்ல இந்த விதை பணியெல்லாம் சார் கடைப்பிடிக்கணும். சரி, ஒரு ஆட்டை பார்த்தோன்னே குடல் புழு இதில் இருக்குதுன்றதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? பார்த்தீங்கன்னா தெரியும் சார். ஆடை பார்த்தீங்கன்னாலே வந்து நம்ம எவ்வளோ தான் அதுக்கு தீனி கொடுத்தாலும் வந்து ஆடு வந்து ஆரோக்கியமாக இருக்காது, நோஞ்சானா இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ந்து போய் நிற்கும், யாராவது சாப்பிடும். பார்த்தீங்கன்னா அது வந்து தேராது. வெயிட்டு நீங்கள் நம்ம மாதம் வெயிட்டு நம்ம பார்த்தாங்களே தெரியும், சரி இதுக்கு குடற்புழு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாதம் நம்ம அதை கண்டினியூ பண்ணி கொடுத்துட்டு இருந்தாலே நமக்கு வந்து எந்த ஆடுகளுக்கு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் சார். இந்த ஆடு வந்து நல்லா லாபகரமாக செய்கிறதுக்காக சீரிய முறையில் என்னென்ன தொழில்நுட்பங்கள் அடாப்ட் பண்ணி உங்களுக்கு இந்த லாபகரமாக செய்கிறீங்க, அதை கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் சார். வந்து நம்ம பார்க்கும்போது சாதாரண புல் வகைகளை கொடுக்கறது மட்டும் ஆடு வந்து ஆரோக்கியமாக வளருன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து ஆரோக்கியமாக வர்றதுக்கு அடர் தீவனத்தில் வந்து சோளம் ஒரு முட்டை, கம்பு 25 கிலோ, கோதுமை 25 கிலோ, பச்சரிசி இதை வந்து அடர் தீவனமாக கலந்து கொடுத்தோம்னா ஆடு பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்கும், நல்லா வெயிட்டும் கூட சார். அதோடு சேர்ந்து இப்போ அசோலாவும் நான் கொடுக்குறேன். அசோலாவில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கிறதுனால தாது உப்புகள் இருக்குது, அமினோ அமிலங்கள் சத்துக்கள்லாம் இருக்குது. அதை விட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு இருக்கிறதுனால ஒன்றும் ஆடுகளுக்கு சீக்கு பிணியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆடு வெயிட்டு போடுது, நல்லா இனப்பெருக்கத்துக்கும் ரெடி ஆகிடுது சார். அதை விட்டு வந்து சீக்கிரமாக இப்போ ஆடு பார்த்திங்கன்னா குட்டி போட்டு ஒரு 3 மாதத்துலேயே திரும்ப அடுத்த முறை குட்டின்றதுக்கு அது தயாராகிக்குது. இப்போ முன்னாடி நான் பெரும் புல்லாக கொடுத்துருந்தது இப்போ இந்த அசோலா, கோதுமை, சோளம் இந்த கலப்படமாக அடர் தீவனமாக கொடுக்கும்போது விரைவாக வந்து இனப்பெருக்கம் ஆகுது. பண்ணையில் ஆடு அதிக உற்பத்தி ஆகுது சார். இது ஆடு குட்டி போடுறப்ப ஒரு ஈத்துக்கு எத்தனை குட்டி போடுது? ஒரு குட்டி ஈத்துக்கு பார்த்திங்கன்னா சார் 2 குட்டி குறையாமல் போடுது சார். 10 குட்டியெல்லாம் குறைவு 2 குட்டி 3 குட்டியும் போடுங்கிறாங்க தலைச்சேரி ஆடு. என் பண்ணையில் இதுலேயும் வந்து 2 குட்டி தான் சார் போட்டிருக்கு. இது லாபகரமாக இருக்குதான்றதை சொல்ல முடியுமா? எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணுறீங்க ஒரு ஆட்டை வளர்க்குறதுக்கு, அதுலேருந்து என்ன வருமானம் கிடைக்கிது, அதுக்கு எவ்வளோ பீரியடு எடுத்துக்குது? இப்போ வந்து லாபகரம்னா சார் உடனே வந்து லாபத்தை பார்க்க முடியாது. நம்ம வந்து நான் 10 ஆடு வச்சு ஆரம்பித்தேன். இப்போ வந்து பார்க்கும்போது என்கிட்ட ஒரு 40 ஆடு இருக்குது, ஒரு 10 கிடா ஆடு இருக்குது, ஒரு 50 ஆடு எண்ணிக்கையில் இருக்குது. இதை வந்து நான் வந்து இதுவரையிலையும் வந்து பெண் ஆடு கூட வைக்கிறது கிடையாது. எனக்கு இன்னும் பண்ணைக்கு ஆடு வேணுங்கிறதுனால பெண் ஆடை கொடுக்காம கிடா ஆடு மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன். என்னோடய எய்ம் வந்து ஒரு 100 ஆடுனாலும் இருக்கணும் பெண் ஆடு. அப்படிங்கும்போது 100 ஆடு இருக்கும்போது நமக்கு வருஷத்துக்கு எப்படியும் ஒரு ஒத்த குட்டி கணக்கு பண்ணிங்கனாலும் ஒரு 100 குட்டி நமக்கு கிடச்சிக்கும் கைக்கு. அதுக்கு மேலே தான் சார் நமக்கு வந்து இன்கம் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். இப்போயும் வந்து இன்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து கிடா எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு நான் செய்கிற செலவுக்குள்ள இதை எடுத்துக்கிறேன் சார். முதல்ல கிடச்சிருது. இப்போ இருக்கிறது லாபம் வந்து இந்த ஆடுகள் தான் சார். வருஷம் முதல்ல வந்து ஒரு 100 ஆடு வரைக்கும் நீங்கள் வந்து பெண் குட்டிகளை விற்கிறது இல்லை? விற்கிறது இல்லை சார். அதனால் கிடா ஆடை மட்டும் வெட்டிட்டு வரீங்க. இப்போ உங்களுக்கு செலவுக்கு அதுக்கும் சரியாக இருக்குது சார். கொஞ்சம் பீரியடுக்கு மேலே அதிக லாபம் வரும். ஆமாம் சார். இப்போ இந்த வாரத்தில் கூட ஒரு பண்ணைக்கு கூட என்கிட்ட ஒரு கிடா ஆடு வாங்கிட்டு போனாங்க. 50 கிலோ உள்ள ஆடு ஒன்று கொடுத்தேன் சார். 50 கிலோ இல்லை? 50 கிலோ இல்லை. ஒரு ஓயர்ன்ற வெரைட்டி தான் 50 கிலோ வருன்றீங்க நீங்கள். இதிலே வருது. அதான் சார் நான் சொல்கிறேன்ல, இந்த அடர் தீவனம், அசோலா, இந்த என்னோட தீவன புல்கள் இதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதத்துலேயே வந்து ஒரு 30 கிலோ அளவுக்கு கிடா ஆடெல்லாம் வளர்ந்துடும் சார். இப்போ வந்து நான் இப்போ கொடுத்தா 50 கிலோன்றது எத்தனை மாதம் ஆனால் வருது? ஒரு வருஷத்தில் 50 கிலோ தாராளமாக எடுக்கலாம் சார். ஒரு இடத்துல வந்து 50 கிலோ ஆகி இப்போ ஒரு பண்ணைக்காக வாங்கிட்டு போயிருக்காங்க வளர்ப்புக்காண்டி. ஆடை வந்து குளிப்பாட்டுறீங்களா? ஏன்னா மாட்டுக்கெல்லாம் குளிப்பாட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஆட்டை குளிப்பாட்டுறது உண்டா? குளிப்பாட்டுறேன் சார். கோடையில் வந்து
ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் லீவில் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஆடையும் வந்து குளிப்பாட்டிடுவேன். அது மாதிரி வந்து தெல்லுக்காண்டி பூச்சி மருந்தும் தெல் இப்போ வந்து கோடையில் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும், மழை காலத்தில் வந்து தெல் அதிகமாக வந்துடும். தெல் வந்துச்சுன்னா ஆடு வந்து ஆரோக்கியமாக இருக்காது. அது நம்ம எவ்வளோ தான் ப்ரோட்டீன் கொடுத்தாலும் அது வந்து ரத்தத்தில் உள்ள ரத்தத்தை குடிச்சிட்டு அது இப்போ ஆரோக்கியமாக இருக்கும், ஆடு வந்து உடஞ்சிடும். அதனால் வந்து வாரம் ஒரு முறை வந்து தெல்லுக்கு மருந்து அடிக்கணும், மருந்து அடிச்சுட்டு ஆடுகளையும் குளிப்பாட்டி விடணும் சார். அப்போ தான் வந்து ஆடு ஆரோக்கியமாக இருக்கும், நமக்கு இடைக்கிற வெயிட்டு அதுக்கு இருக்கும். இல்லாட்டி வந்து ஆடு உடஞ்சிடும் சார். அது என்ன தெல்லுன்னா என்னன்னு எனக்கு புரியலையே. அது தெல்லுங்கிறது ஒரு பூச்சி சார். அதில் உள்ள என்ன உண்ணியா? உண்ணிங்கிறது சின்னதாக இருக்கும் சார், தெல்லுங்கிறது நைஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மெடிக்கலில் மருந்து இருக்குது சார். அதை வந்து தண்ணீரில் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு 2 ml போட்டு ஒரு ஆட்டுக்கு வந்து நினச்சி விட்டிங்கன்னா அது செத்துரும். நினச்சி விட்டு நம்ம வந்து குளிப்பாட்டி விட்டணும். குளிப்பாட்டினீங்கன்னா அந்த இது வந்து வாரத்துக்கு ஒரு முறை அதை பண்ணிங்கனாலே அந்த ஆடு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த முறையை அடாப்ட் பண்ணுறீங்க? ஆமாம் சார். சரிங்க. வேறு என்னென்ன தொழில்நுட்பங்கள் கடைபிடிக்கிறீங்க? வேறு என்னென்ன தொழில்நுட்பம்னா சார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லீவு நாளில் வந்து மேய்ச்சலுக்கு நான் ஓட்டிகிட்டு போவேன். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அடைப்பட்டு கிடக்கிற மாதிரி இருக்கும். அது தொட்டு கொஞ்சம் காலாத்தியாக இருக்கிறதுக்காக வேண்டி இந்த கிரவுண்டில் மழை பெஞ்சிருக்கிறதுனால புல்கள் இருக்குது. அதனால் ஒரு 2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் வெளியில் ஓட்டிகிட்டு போயிட்டு வாரத்துக்கு 2 நாளைக்கு எப்படியும் வெளியாக்கி அதை ஓட்டிகிட்டு வந்துடுவேன். அது தொட்டு கொஞ்சம் ஆரோக்கியமாக அது கொஞ்சம் உடற்பயிற்சி மாதிரி நடந்து போயிட்டு வர்றதுனால கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். நல்லா கொஞ்சம் நம்ம போடுறது வந்து இந்த புல்களை தான் போடுறோம். அங்கே போனதுன்னா பல புல்களை சாப்பிடுது. கொடி செடி எல்லாத்தையும் சாப்பிட்றதுனால, பல மூலிகைகள் சாப்பிட்றதுனால அதுக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காண்டி வாரம் 2 நாளைக்கு அதை மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு விடுவேன் சார். சரிங்க. இது வந்து நம்ம மாட்டுக்கு சாணின்ற மாதிரி ஆட்டுக்கு புழுக்கன்றாங்க. இதை நீங்கள் என்ன எப்படி பயன்படுத்துகிறீங்க? இது வந்து பயன்படுத்துகிறீங்க? இது வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க சார். இது வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த கீழே வந்து கிரவுண்டில் உள்ளதை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி கூட்டிடுவாங்க. பரன் மேலேங்கிறதுனால வந்து மாதத்துக்கு ஒரு 2 முறைனாலும் அதை வந்து சேகரித்து நாங்கள் ஒண்டி வயலில் நேரடியாக கொண்டு கொட்டிடுவாங்க. எல்லாத்தையும் சேகரித்து ஒரு வச்சுருந்து டிராக்டரில் ஏற்றிட்டு போய் நாங்கள் எங்கள் விவசாயத்துக்கான பயன்படுத்திகிட்டு இருக்கோங்க. நெல் வயலுக்கு, கடலை வயல், காய்கறி சாகுபடி பண்ணுவாங்க. காய்கறி செய்கிறதுக்கு குழி உரமாக போடும்போது வந்து நல்லா பயிர் செழிப்பாக இருக்கும். நமக்கு அதுவும் லாபம் கொடுக்கும் சார். சரிங்க. அதை நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே புழுக்க 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்குன்றாங்களே. நீங்கள் அதை நசுக்கி போடுறீங்களா, தூளாக்குறீங்களா, இல்லை அப்படியே போடுறீங்களா? அப்படியே தான் சார் போடுறாங்க. அப்படியே ஒன்றும் இல்லை இருக்கா சார். உடஞ்சி மண்ணோட இழுத்துக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா புழுக்க இருக்கும். அது வந்து வெறும் சக்கை தான். அதில் உள்ள சக்திகளை வந்து நம்ம பயிர் இழுத்துக்கும். அது வெறும் சக்கை தான் இருக்குது சார். இல்லை வயலில் வந்து மக்கிறதுனா சந்தோஷம். நான் வீட்டில் பாட்டில் போட்டு பார்க்குறேன். 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் அந்த புழுக்க அப்படியே தான் இருக்குது. இப்போ கரைஞ்ச மாதிரி தெரியல. இல்லை வயலில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் சார். ஆனால் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் சாம்பல் கலரில் மாறிடும். அதில் வந்து சும்மா வெறும் சக்கை தான் அது. அதில் உள்ள ஊட்டச்சத்து வந்து நம்ம பயிர் எடுத்துக்கும் சார். ஓஹோ. அது வந்து குண்டா உரிமையாக உடையாத இருந்தால் கூட அது உள்ளே இருக்கிற சத்து எடுத்துக்குது. ஒன்லி ஓடு மாதிரி தான் இருக்குதா சொல்றீங்க? ஆமாம் சார். வயலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் வருஷம் போட்டதை விட மறு வருஷம் பார்த்தீங்கன்னா குழி வெட்டும் போது இருக்கும். ஆனால் அதில் வந்து எந்த சத்தும் இருக்காது சார். சத்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிர் உறிஞ்சிடும். அது வெறும் சக்கை தான் சார். சரிங்க. இப்போல்லாம் ஆடு வந்து ஒரு சராசரியாக உங்களுக்கு எவ்வளோ எடை வருது? இப்போ நீங்கள் வந்து 25 கிலோன்னு சொல்கிறீங்க, 50 கிலோன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து சராசரி உங்களுக்கு என்ன எடை வரும்? இப்போ என்கிட்ட வந்து போடுற ஆட்டுக்குட்டிகளை பார்த்தீங்கன்னாலே போடுற ஆட்டுக்குட்டியே வந்து ஒரு 3 கிலோலேருந்து 3.5 கிலோ அளவில் வெயிட் இருக்கும். நான் வந்து மாதம் வெயிட் போட்டு கணக்கு பார்ப்பேன். எவ்வளோ ஏறுது, என்ன எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஊட்டச்சத்து குறைக்கிறோம்களா கூட்டுறோம்களா அப்படின்ட்டு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி நான் இப்படி மாதத்துக்கு ஒரு வாட்டி எல்லாத்துக்குமே ஒரு டைரி போட்டு வச்சுருக்கேன். இந்த டேட்டில் இந்த இவ்வளோ வெயிட் இருந்துச்சு, அடுத்த மாதம் இந்த டேட்டில் எவ்வளோ வெயிட் இருக்குன்ட்டு வெயிட் போட்டு பார்ப்பேன். பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வந்து எனக்கு வந்து ஒரு சராசரியாக ஒரு 3 கிலோலேருந்து 5 கிலோ வரலையும் ஒரு ஆட்டுக்கு வெயிட் ஏறி தான் இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வந்து இப்போ குட்டி போட்ட ஆடு 3.5 கிலோ இருக்கிற ஆடு 3 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு வந்து 30 கிலோ இருக்குது சார். 3 மாதத்தில் 30 கிலோ தாராளமாக இருக்குது. ஒரு வருடத்தில் எனக்கு வந்து 50 கிலோ கரெக்டாக இருக்குது. ஒரு வருடத்தில் நான் 1 வருஷம் தான் வச்சுருப்பேன் கிடாய் ஒரு வருடத்தில் 50 கிலோ ஆனோன்னே வேறு யாரும் பண்ணைக்கு வளர்ப்புக்காண்டி வாங்கிட்டு போவாங்க, இல்லை வேறு சந்தைக்கு அதுமாதிரி கிடாய் வாங்கிட்டு போயிடுவாங்க சார். வீட்டிலேருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. நமக்கு வந்து நம்மளால் கொடுக்க தான் முடியல. பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு வந்து 2 பேர் 3 பேர் வந்து கேட்டு தான் போவாங்க. எனக்கு ஆடு கொடுங்க, பெண் ஆடு கொடுங்க அதிகமாக கேட்குறாங்க. நம்மள்ட்ட இப்போ கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்குன்னா எனக்கு ஒரு 100 ஆடு வரணும், அதுக்கு பிறகு தான் கொடுக்குறாங்கிற எய்மில் இருக்கிறேன். அது தொட்டு இப்போதைக்கு வந்து கிடா ஆடை மட்டும் கொடுத்துட்ருக்கேன் சார். சரிங்க. குட்டி போட்டு எத்தனை மாதத்தில் சென பருவத்துக்கு வரும்? இப்போ குட்டி போட்ட ஆடு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மாதத்துலேருந்து இது வந்து உங்களுக்கு அடுத்த இதுக்கு பருவத்துக்கு வந்துடும் சார். இது எப்படி நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து இன்செமினேஷன் சொல்கிறாங்களா, அதை பயன்படுத்துகிறீங்களா, இல்லை வந்து ஆடை வச்சு? ஆடு தான் சார். என்கிட்ட கிடா ஆடை வச்சுருக்கேன் சார். கிடா ஆடை வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிடா ஆடை மாற்றிடுவேன்.
என்கிட்ட சொந்தமாக தான் சார் வச்சுருக்கேன். ஒரிஜினல் தலைச்சேரி ஆடு வச்சுருக்கேன். அதை வச்சு தான் சார் பயன்படுத்திக்கிறது. சரிங்க. நீங்கள் ஆரம்பத்தில் 10 ஆடு வளர்த்தீங்க. ஆமாம் சார். இப்போ ஏறக்குறைய 40 ஆடு வச்சுட்டீங்க. ஆமாம் சார். ஸோ ஆரம்பத்தில் உங்களுக்கு என்ன செலவாச்சு, இப்போ என்ன செலவாகுது? செலவுன்னு பார்த்தீங்கன்னா சார், அந்த 10 ஆடு வச்சுருக்கும்போது உள்ள செலவு தான் இப்போ எனக்கு 40 ஆடு இருக்கும்போது 40 ஆடு வச்சுருக்கும்போது செலவு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து சொந்தமாகவே இல்லாமல் உழைக்கிறோம்போ, அதனால் வந்து இப்போ எங்கள் குடும்ப உறுப்பினர் தான் உழைக்கிறேன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். அதை விட்டு இப்போ என்னோடய தீவனமெல்லாம் வந்து என்னோடய வயல்லே சொந்தமாக உற்பத்தி பண்ணுறேன். அதை விட்டு வந்து எனக்கு வந்து அந்த 10 ஆடுக்குள்ள செலவு தான் இப்போ இந்த 40 ஆடுக்கும் வருதுன்னு சொல்லணும். நம்ம உழைப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. வேறு ஒன்றும் இதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை சார். இப்போ வந்து இந்த கொட்டையெல்லாம் போட்டிருக்கீங்களா, அதுக்கு என்ன செலவாச்சு? இந்த கொட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா சார், பொருள் செலவு மட்டும் தான் சார் செலவு. பாக்கி நாங்கள் சொந்தமாகவே எங்கள் குடும்ப உறுப்பினர் தான் சேர்ந்து எல்லாமே பண்ணேங்க. இப்போ வந்து இந்த பில்லர் போட்டது, கார்பெண்டர் ஒர்க்கு எல்லாமே நானே தான் பண்ணேன். அதனால் வந்து செலவு வந்து கம்மி தான் சார். பொருள் வாங்கின செலவு மட்டும்தான். இந்த கொட்டகாமைக்கு எனக்கு ஒரு 75,000 செலவானுச்சு சார். சரிங்க. இது மாதிரி கூட்டு குடும்பமாக பண்ணீங்கன்னீங்க, அது ரொம்ப வரவேற்கப்பட வேண்டியது தான். சரி சார். ஸோ அது வந்து ஒரு ஆடு மட்டும் வளர்க்குறீங்களா, வேறு ஏதாவது வளர்க்குறீங்களா? ஆடு மட்டும் இல்லை சார், நாங்கள் ஆடோட மாடும் வளர்க்குறோங்க சார். மாடு இப்போ கிரியின மாடு என்கிட்ட இருக்குது. அது மாடு வந்து எங்கள் வீட்டிலே பிறந்த கன்னுக்குட்டி தான். கிரு மாடு மெயின்டைன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார். இப்போ கன்னுக்குட்டி போட்டு கூட வந்து ஒரு 20 நாள் ஆகுது. காலையில் வந்து பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 லிட்டர் பால், சாயந்தரம் ஒரு 5 லிட்டர் பால் இருக்குது. அதனாலே நமக்கு வந்து இப்போ செலவு பார்த்திங்கன்னா மாதம் எனக்கு ஒரு 15,000 செலவு வருதுன்னா, அது மாட்டிலேருந்து இந்த மாதம் இந்த பால் இந்த வீட்டிலேருந்து வாங்கிட்டு போடுவாங்க பால்லேருந்து. அதை விட்டு வந்து எனக்கு ஒரு செலவு, இதுக்கு செய்கிற செலவு எனக்கு வந்து ஒரு பெருசாக தெரியலை சார். அதை விட்டு பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. வேறு ஏதாவது கோழி வளர்க்குறீங்களா? கோழி சார், நான் முதல்ல வந்து இந்த தீவனம்லாம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காண்டி கோழி வந்து 2-3 கோழி வாங்கி விடுமேன்ட்டு கோழி வாங்கி விட்டேன். இப்போ கோழி வந்து இப்போ முட்டை போடுது. அது நாங்கள் எங்கள் சொந்த பயன்பாட்டுக்காண்டி வச்சுக்கிறேங்க. கிரிராஜாங்கிற ஒரு இன கோழியை வளர்க்குறேங்க சார். இப்போ நான் வந்து ஆடு வளர்க்கணும்னு விருப்பப்படுறேன், இல்லை வந்து புதுசாக ஆடு வளர்க்கணும். அவங்களுக்கு ஆடு வளர்க்குறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியவை என்ன, ஆடு ஆரம்பித்த பிற்பாடு அந்த பண்ணை ஆரம்பித்த பிறகு கவனிக்க வேண்டிய தொழில்நுட்பங்கள் என்ன? ஆடு வளர்க்குறதுக்கு ஆசைப்பட்டா சார், ஆடு வளர்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தீவனத்தை நம்ம ஃபஸ்ட்டு ஏற்பாடு பண்ணிக்கணும் சார். தீவனம் வந்து நம்ம வந்து வாங்கியெல்லாம் செய்ய முடியாது, நம்மளே உற்பத்தி பண்ணணும். இப்போ நானும் அதுமாதிரி தான் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஆடுகளுக்கு வந்து தீவன செலவு குறைக்கணும்னா நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிட்டால் தான் செலவு குறையும். எல்லாத்தையும் நம்ம வாங்கி போட்டோம்னா நமக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால் தீவனத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு உற்பத்தி பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம ஊருக்கு எந்த ஆடு சூட்டபிள் ஆகுமோ அந்த ஆடை வாங்கி வளர்க்கணும். நம்ம அதை விட்டு நம்ம ஆடு வளர்க்குறேன்ட்டு போய் ராஜஸ்தானில் உள்ள ஆட்டை கொண்டாந்து நம்ம இங்கே வளர்த்தோம்னா நமக்கு செட் ஆகாது. அங்கே வந்து கிளைமேட் வேறு, இங்கே கிளைமேட் வேறு. அதுபோல் வந்து நம்ம அருகில் எது பண்ண இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட மூலியமாகவே ஒரு ஆட்டை வாங்கி வந்து வளர்த்து நமக்கு கிளைமேட்டுக்கு என்ன ஆடு சூட்டபிள் ஆகுதோ அதை வாங்கிட்டு வரணும் ஃபஸ்ட்டு. வாங்கிட்டு வந்து அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கொட்டகை ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ எங்கள் ஊரை பார்த்திங்கன்னா சமதளம். அது விட்டு மழை பெஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாக்கி இடத்துல பார்த்திங்கன்னா வந்து மேடு பள்ளமாக இருக்கும். அதை போல் தண்ணி தேங்காத இடமா பார்த்து கொட்டகை அமைக்கணும். ஆடு வளர்க்குறவங்களும் ஆடில் வந்து இப்போ படிச்சுட்டு நிறைய பேர் இளைஞர்கள் வந்து வேலை இல்லை அப்படின்னு செய்திருக்கிறாங்க. அவங்க வந்து கிராமத்தில் உள்ள இளைஞர்களுக்கு ஆடு வளர்ப்பு ஒரு சிறந்த தொழில், நல்ல லாபகரமான தொழில். அது விட்டு தாராளமாக செய்யலாம், ஆடு வளர்ப்பு செய்யலாம். ஒரு 100 ஆடு வச்சுருந்தீங்கன்னா நமக்கு வருஷத்துக்கு வந்து ஒரு 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரலையும் நமக்கு கண்ணை மூடிட்டு எடுக்கலாம் சார். சரிங்க. இதுவரை நீங்கள் வந்து ஆட்டு பண்ணை எப்படி சிறப்பாக செய்கிறதுன்ற விளக்கத்தை கொடுத்தீங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.